நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடியில் பொருளாதார குற்றப்பிரிவு அறிக்கை திருப்தி அளிக்கவில்லை என்று மதுரை கிளை நீதிபதிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அரணேஷ். நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை 10% நிதி கூட திரும்ப கொடுக்கவில்லை என்பது வேதனை அளிக்கிறது என நீதிபதி தெரிவித்துள்ளார். நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடியில் பொருளாதார குற்றப்பிரிவு அறிக்கை திருப்தி அளிக்கவில்லை என்றும் அந்த அறிக்கை அவரது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். மதுரையைச் சேர்ந்த முத்துக்குமரன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நியோமேக்ஸின் கிளை நிறுவன சொத்துக்கள் நெல்லை மற்றும் மதுரை வளையங்குளம் பகுதியில் இருப்பதாகவும் அதனை இணைப்பது தொடர்பான உத்தரவை நடைமுறைப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி, தமிழ்நாடு வைப்பாளர் பாதுகாப்பு சட்டம் இதுபோன்ற பிரச்சனைகளை தடுப்பதற்காகவே கொண்டுவரப்பட்டது. பொருளாதார குற்றப்பிரிவினர் இதுபோன்ற பிரச்சனைகள் தொடர்பாக புகார்கள் வந்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நினைக்கின்றனர். ஆனால் ரிசர்வ் வங்கியால் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் வட்டி வழங்கும் நிதி நிறுவனங்கள் தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு தெரிய வருகையில் அந்த நிறுவனங்களின் விவரங்கள் புகார்கள் எழுந்துள்ளனவா என்பது தொடர்பாக விசாரிக்க வேண்டும். இதுபோன்ற விவகாரங்களில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதை மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது தொகையை பெறுவதையும் உறுதிப்படுத்த வேண்டும். ஆனால் புள்ளி விவரங்கள் 10% தொகை கூட பாதிக்கப்பட்டவர்களை சென்றடையவில்லை என்று காட்டுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் தங்களது பணத்தை பெறுவதை அரசு அதிக அக்கறையுடன் உறுதி செய்ய வேண்டும். மனுதாரர் குறிப்பிட்டுள்ள சொத்துக்கள் இந்த வழக்கோடு தொடர்புடையவா இல்லையா என்பதை கூட உறுதி செய்யாமல் இந்த வழக்கு உள்நோக்கோடு தொடர்புடையது என கூறுவது நீதிமன்றத்திற்கு திருப்தி அளிப்பதாக இல்லை. ஆகவே மனுதாரர் குறிப்பிடும் சொத்துக்கள் இந்த வழக்கோடு தொடர்புடையதா என்பதை உறுதி செய்து உண்மையெனில் அவற்றை இணைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளார். அரணேஷ். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.